இந்த சக்கரம் வந்து பெருசு சின்னது 2 இருக்குது. சின்னது தேஞ்சிருக்கிறதுனால கஸ்டமர் சின்னது எடுத்துகிட்டு புதுசு போட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த சக்கரம் வந்து அடித்து எடுக்கணும். இப்போது இது அடித்து எடுத்துகிட்டு புஷ் அடிக்கணும். இப்போ அதை வந்து ராடு எடுத்து சுற்றி அதை அடித்தா தான் ஓப்பன் ஆகும். சக்கரம் வந்து உள்ளே போகல. அது இப்போது சக்கரம் வந்து ஃபஸ்ட்டு நீட் கம்மி இருக்கணும். அதனால் அது சக்கரம் கொஞ்சம் கட் பண்ணிடணும். நீட் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள அடிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ 2 ஒரே லெவல் வந்துச்சு. இப்போது அது என்ன பண்ணணும்னா லேத்தில் வச்சு கொஞ்சம் போர் பண்ணோம். போர் வந்து உள்ளே போகல. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போர் டூல் வந்து செட் பண்ணிக்கணும். இப்போ டைட் பண்ணிவிட்டு இந்த சக்கரம் வந்து உள்ளே போகணும். அந்த டூல் வந்து இப்போ நம்ம செட் பண்ணிக்கணும். கரெக்டாக ஒரே லெவல் இருக்கணும். சென்டர் இருந்தால் மட்டும்தான் போர் டூல் க்ளீனாக உட்காரும். டைட் பண்ணிவிட்டு மிஷின் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போர் பண்ணிக்கணும். கேஸ்டிங் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். எம்எஸ்ஆர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதை எடுத்துட்டு டைட்டாக சுட்டியில் அடிச்சிடணும். அது ஃபுல் டைட்டாக இருந்தால் தான் லூஸ் ஆகாது. நம்ம லூஸ் அடிச்சிட்டோம்னா அது கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சக்கரம் வந்து ஸ்லிப் ஆகிடும். இப்போ வந்து 6 mm ஹோல் போட்டு அந்த இடத்துல ஹீட் அடிக்கணும். அப்போ சக்கரம் வந்து ஸ்கிட் அடிக்காது. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரில் பிட் செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ அங்கே கரெக்டாக ஹோல் பண்ணணும். இப்போ வந்து அந்த ஹீட் வந்து ஃபுல்லாக டைட்டாக அடிச்சுட்டு அந்த ஹெட்டு மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்டெப் இருக்குது. அதனால கொஞ்சம் கிரைண்ட் பிடிக்கணும். வீல் சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு கிரைண்ட் வீல் போட்டு அந்த ஸ்டெப்பை வந்து ஒரே லெவலுக்கு கிரைண்ட் பிடிக்கணும். இப்போது கரெக்டாக அந்த எந்த லெவலில் இருக்கோ அந்த லெவலுக்கு செட் பண்ணிடுச்சு. பழைய சேர்த்துட்டு இப்போ புதுசு போட்டு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.